சரக்கு கப்பலை சல்லி சல்லியாக்கிய ஈரான், குவைத்தின் அகமதை அளித்த IRGC, ஒப்பந்தத்திற்காக கெஞ்சும் அமெரிக்கா, ஹிஸ்புல்லாவின் கடுமையான எச்சரிக்கை, ஈராக்கில் தரைவழிப்படையை தொடங்கிய ஈரான், ஸ்பெயினில் புலம்பெயர்ந்தவர் கல்லால் அடிக்கப்பட்டார், பாகிஸ்தானில் பயங்கர குண்டுவெடிப்பு, சர்ச்சில் துப்பப்பட்ட எச்சில், காசாவில் ஓடும் இரத்த வெள்ளம், இஸ்ரேலால் கண்குருடாக்கப்பட்ட பட்டேல், காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அதனுடைய உண்மையான விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு ஒப்பந்தத்திற்காக அமெரிக்கா கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தியை CBC அப்படிங்கிற நியூஸ் நிறுவனம் சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அமெரிக்கா தொடர்ந்து ஈரான்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கங்களேன், ஒப்பந்தத்துக்காக வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் ஈரான் அதை எதை பற்றியுமே கண்டுக்காம தன்னுடைய இலக்கில் ரொம்ப தெளிவாக ஈரான் பிரயாணிக்குது அப்படிங்கிற செய்தியை CBC நியூஸ் நிறுவனம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க செய்தியை சொல்கிறாங்க, சொல்லும் போதே ரொம்ப காமெடியாக இருக்குது. என்னென்னா, உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறோம், பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு நாங்கள் பேச்சை வெளில சொல்கிறோம், அந்த பேச்சை நீங்கள் உண்மையிலே நம்பிக்கைங்க, அப்படிப்பட்ட பேச்சு தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தையை IRGC என்ன சொன்னாங்கன்னா, நேற்று அதனுடைய ஸ்போக் பேசினக்கூடிய இஸ்மாயில் பக்கா என்ன சொன்னார்னா, அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லையே, நாங்கள் பேச்சுவார்த்தைலாம் போகவே இல்லையே அப்படின்ட்டாரு. ட்ரம்ப் பதவி போட்டவுடனே அதெல்லாம் ஒன்று இப்போ காதை அரைஞ்சிட்டு சொல்லணும், அப்படிலாம் நடக்கவே இல்லையா, நான் செய்யவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இஸ்மாயில் பக்காயி சொல்லிட்டார். சொன்ன உடனே மாலுக்கு மண்டை காஞ்சி போயிடுது. இதையே என்ன சொல்கிறாங்கன்னா, பல ஆய்வாளர்கள், ஜேர்னலிஸ்ட்டு, பல பேர் ஆரன் போன்ற ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு செய்கிறதே ஒரு டிப்ளமேட்டிக் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான். என்ன காரணம்னா, ட்ரம்ப் அப்படியே தலைக்கு மேலே ஏற்றுறான், சூடு ஏற்றுறத. சரி ஓகேவா ஒப்பந்தம்ப்பா, சரி ஓகே, எங்கே ஓமனில் வந்துடுறியா, எல்லாம் வந்துடும், ஓகே ஓகே அப்படி ரெடின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டுக்காமல் இருக்கிறது, இல்லாட்டி தான் இலக்கு என்னவோ அதை நோக்கி அப்படியே போகிறது, இப்படியான வேலையை செய்கிறனால இதுவே ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. பாருங்கள், தொடர்ந்து அப்படி தாங்க நிகழ்வு நடக்குது. இன்னைக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த போர் அமெரிக்காவினுடைய 3வது போருங்கிறாங்க. பிப்ரவரி 28 நடந்தது, சொல்லிட்டு வந்தது எதுவுமே நடக்கலை. 3 காரியம் சொல்லிட்டு வந்தாங்க. யுரேனியத்தை செறிவூட்டுறது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீ அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவேன், ஏன்டா என்கிட்ட இல்லைடா அப்படின்னு சொன்னால் கூட ஓட்ட வந்தால் டேஞ்சரு, ஓட்ட வந்தால் டேஞ்சருனாங்க. இவங்க தான் மிகப்பெரிய டேஞ்சரு, சைல்டு கில்லரு. இவங்க அப்படி சொல்லிட்டு வந்தாங்க, அதை ஒன்றுமே பிடுங்கலை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன ஆட்சி மாற்றன்றாங்க, ரிஜிம் சேஞ்சு, அதுவும் நடக்கலை. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக இவங்க குண்டை போட்டவுடனே அங்கே இருந்த பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரானுக்கு ஆதரவாக மாறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு ஈரானுடைய எதிர்ப்படைகள் இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்ததில் அப்படி மாறி போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குங்க. இப்போ இந்த செஞ்ச வேலையில் முதல் போரில் தோல்வி, இதை 3 போராக வர்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த 14 நாள் போர், இந்த போர்லையும் தோல்வி. இப்போ அடுத்த கட்ட போருக்காக தயாரி ஆகிக்கிட்டு இருக்காங்க, தாக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் வருது. இதுலையுமே ஈரான் தான் வெற்றி பெறுவாங்க. இன்னைக்கு டாக்டிக்ஸாக கையாளுறதுனால ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே தான் அங்கே நிகழ்வு நடக்குது. பாருங்களேன், இன்னைக்கு VHF அப்படின்னு சொல்கிற ஒரு அலைவரிசையில் ஹர்முஸ் ஜலசந்தியில் ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்டுனா, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை UKMTO, அதாவது இது யூகேயுடைய நிறுவனம், கடலில் என்ன நடக்குது, ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் என்ன அப்படிங்கிறத பார்த்து சொல்கிற நிறுவனங்க. அந்த நிறுவனத்திற்கு தான் இந்த தகவல் வருது. என்னென்னா, VHF மூலியமாக ஒரு தகவல் வருது. என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் தாக்கப்பட்டுட்டோம், உடனே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, UKMTO உடனே தகவலை கொடுத்து அங்கே அட்டாக் பண்ணப்பட்ட அந்த கப்பலை இன்னைக்கு அதுலேருந்து மாலுமிகளை காப்பாற்றிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, ஓமன் கிட்ட தான் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. கவனிச்சு பார்த்தீங்களா, யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஓமன் கிட்ட மட்டும் ஏங்க வர்றாங்க அப்படின்னு கேட்டால், நுழையிறது தெற்காங்க, அதை பந்தர் அப்பாஸ், ஈரானை பற்றி சொல்கிறாங்க அந்த சைடில். வெளியேறது பார்த்தீங்கன்னா ஓமனை விட்டு இருக்கக்கூடிய லிமா, கசாப் போன்ற கடற்கரை இந்த சைடில் இருக்குது. ஸோ அப்போ இங்கிட்டு இப்படி போகிற மாதிரி
சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்படி வந்துட்டு இப்படி போகிற மாதிரி. ஸோ இந்த சைடில் உள்ளே வந்துட்டு இங்கிட்டு போகிறது ரெண்டுமே யாருக்கு தொடர்பு இருக்குன்னா ஈரானுக்கும் ஒமனுக்கு மத்தியில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்குவோம், நீ வாய் கையால் மூடிக்கிட்டோம் வேலையை பார்த்துக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் இன்னைக்கு ஓமனுக்கு நெருக்கமாக போகிறது இதுதான் காரணம். அப்படியே போனால் கூட ஓமனுடைய கடற்பகுதியில் கூட இப்படிப்பட்ட தாக்குதலை ஈரான் ஈடுபட்டால் கூட ஏங்க இப்போ அவங்களுடைய வழித்தடம் தானே, விட்டுற வேண்டியதானே, அவங்க பார்த்துக்க வேண்டியதானே ஈரானு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா ஈரானுடைய ஆயில் போய் தானே ஆகணும், ஈரானுடைய ஆயிலும் சைடு போய் தான் ஆகணும். அதனால தான் ஓமனோட நெருக்கமான ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து அவங்களுடைய இலக்கில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஈரான். பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தபடி அவங்களுடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த ஒப்பந்தத்துக்கு, அதாவது அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தத்துக்கு முழுவதுமாக திறந்து விடு சொல்லிட்டு போன நோக்கம் வேற, செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வேற. இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறதா இருந்தால், சிஜேபியினுடைய ஆர்ப்பாட்டம் டெல்லியில் நடந்துச்சா, அவங்களுடைய அபிஜித்துடைய டார்கெட் என்ன இருக்குது, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும். அந்த நீட்டாவினுடைய வினாத்தால் லீக் ஆயிடுச்சு சொன்னாங்க டார்கெட்டு. அந்த டார்கெட் கரெக்டாக முடிஞ்சிச்சு. அதனால் வெற்றி பாஜகவுக்கு அவங்களுடைய வரலாற்று பின்னடைவை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டு போன எந்த டார்கெட்டும் நடக்கலை. ஆனால் அர்முஸில் போய் மாட்டிக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறான்னா எப்படியாவது வெளியில் வரலான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை பற்றி ஈரான் கண்டுக்காமல் இந்த பகுதி எங்கள் பகுதி தான், அத்துமீறினா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. குவைத்தினுடைய அல் அஹமதி அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்த ஐஆர்ஜிசி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணத்தை அவங்க சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், குவைத் தான் மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 8 இராணுவ தளவாடங்கள் எல்லாமே பெருசுங்க. அலி அல் சலேமி, அதே மாதிரி பார்த்தா கேம்ப் புஹரிங், அது இறந்து போன ஒரு அமெரிக்க வீரனுடைய பேரை வச்சுருக்காங்க. அது 2003 அநியாயமாக அமெரிக்கா ஈராக் மேலே பழியை சுமத்தி அந்த போரில் ஈடுபட்டு அதில் ஒருத்தன் இறந்து போயிட்டான், வில்லியம் புஹரிங்னு ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவனுடைய பேரை கொண்டு போய் இங்கே வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி 8 கேம்ப் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, பாருங்கள், அகமதி அப்படின்னு சொல்கிற ஒரு என்ன சொல்கிறது துறைமுகம் ஒன்று இருக்குது. இந்த துறைமுகத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் குவைத்தினுடைய இந்த VLLC அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வெரி லார்ஜ் க்ரூடு கேரியர், அதாவது கிட்டத்தட்ட இந்த கப்பலில் தான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மிகப்பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா. நம்ம சொல்லுவோம்ல ட்ரக் வண்டி அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி மிகப்பெரிய ஒரு கப்பல். எந்த அளவுக்குன்னா 318 மில்லியன் லிட்டர் எடுத்துகிட்டு போக முடியுமா. வேல்யூவே பல ட்ரில்லியன் டாலர் இருக்குன்னு சொல்கிறாங்க. கப்பலுடைய வேல்யூ சொல்கிறப்ப சில பில்லியன் டாலர் அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லும்போது குவைத்தினுடைய முதுகெலும்பு இதுதான். ஏன்னா துறைமுகம், அதில் வச்சு தான் ரெவன்யூ, அதை வச்சு தான் நாடை ரன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இந்த முதுகெலும்பு பகுதியில் தான் இன்றைக்கி ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பகுதியில் அமெரிக்கா கூடிய காரணம் அங்கே இருக்கானா, துறைமுகத்தில் கூட அமெரிக்க காரனை உள்ளே வச்சுருக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிற செய்தி கிடைக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று முழுவதும் இன்டர்நேஷ்னல் நியூஸில் ஃபுல்லாக ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டுச்சு. என்னென்னா குருதுகள் இருக்காங்கல்ல, அவங்க பல குருதுகள் இருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம், KRD இருக்காங்க, PKK இருக்காங்க, BGK இருக்காங்க, இப்படி பல பேர் இருக்காங்க. இந்த குருது படைகளை தாக்குறதுக்காக ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நேற்று ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனலில் இன்டர்நேஷ்னலுடைய சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. ஆனால் அப்படி ஒரு அஃபீஷியலான செய்தியே கிடையாது. ஆனால் அதே சமயம் குருதுகளுடைய பல பகுதிகளில், எர்பிலில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பல தாக்குதலை ஈரான் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த குருதுகள் தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வந்துருவாங்க அப்படிங்கிற, அதான் ரெட்டை மனையில் தான் இருக்காங்க இந்த குருதுகள். ஏதாவது கிடைச்சா போயிடலாமா ஈரானுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்க. அதனால தொடர்ந்து இந்த குருதுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைக்குது. இப்போ இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், ஹூத்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதியினுடைய நஜ்ரான் அப்படின்னு சொல்கிற ஒரு விமான நிலையம். இந்த நஜ்ரான் விமான நிலையம் எங்கே இருக்குன்னு கேட்டால் சவுதியினுடைய தெற்கு பகுதி, அது மாதிரி வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி இது சவுத்தில் இருக்குது, தெற்கு பகுதியில் இருக்குது. இந்த விமானத்தளத்தை பெரும்பாலும் மக்கள் பயன்பாட்டு இருக்கக்கூடிய விமானத்தளம். இந்த விமானத்தளத்தில் ஹூத்திகள் நாங்கள் இப்போ ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. கேட்ட காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஜ்ஜா சஆதா அப்படின்னு சொல்லி ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஏமனுடைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்துமீறி சவுதியினுடைய விமானம் வேவு பார்த்துட்டு போச்சு. அந்த அத்துமீறினதுக்காக நாங்கள் நஜ்ரானுடைய விமான நிலையத்தை அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. எதுவும் இல்லைங்க, சிம்பிளுங்க. சண்டை போட்டு சாகுறாங்க. உனக்காச்சியா நீ மேலே வந்துடக்கூடாது, நான் மேலே வந்துடக்கூடாதுன்னு அங்கே போட்டு மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு செய்தியை பாருங்கள், ஸ்பெயினில்
நடக்கக்கூடிய சம்பவம். ஏற்கனவே பழைய வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். செவுட்டா, மெலில்லா போன்ற பகுதிகள்லாம் இஸ்ரேலுடைய வேலை உள்ளே இருந்து பல மொராக்கோவை சேர்ந்த பல பேர் வரம்பை மீறி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பகுதியில் உள்ள நுழைஞ்சா அந்த பகுதியை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கலவர கோலமாக மாறப்படுது. அந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய ஒருத்தவர் மேலே ஏறி வர்றாரு, வரக்கூடாது தப்பு. ஆனால் அவர்கிட்ட எப்படி நடந்துக்குன்னு வழிமுறை இருக்குல்ல. என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை தூக்கி மண்டையிலே அடிக்கிறாங்க. அடித்து தாக்கக்கூடிய அளவுக்கு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. காரணம் யார்? இஸ்ரேல். இந்த மொராக்கோவுடைய பகுதியில், ஸ்பெயினுடைய பகுதியில் எப்படியாவது உள்ளே கொண்டு போய் அங்கே ஒரு கலவரத்தை பண்ணி ஸ்பெயின் காசாவுக்கு ஆதரவாக இருக்காது, செஞ்சிடக்கூடாது, அது வந்துடக்கூடாது அப்படிங்கிற வேலையில் ஈடுபட்டால் வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டான்னு சொல்லலாம். ஏன்னா கொலையை செஞ்சே ஜெயிக்கக்கூடிய ஆளுகளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. பாகிஸ்தான் அதற்கூட இன்னொரு விஷயம் பாருங்கள். பாகிஸ்தானில் இதே தாங்க எல்லாத்துக்கும், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டமாக தெரியுது. அந்த இடத்துல கொண்டு போய் குண்டை போட்டிருக்காங்க. குண்டை போட்டால் அதை தற்கொலை வெடிகுண்டுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 பேர் இறந்து போயிட்டாங்க. இவன் இன்னைக்கு ஈரானுடைய விஷயத்திலையும் அமெரிக்காவுடைய விஷயத்திலையும் பஞ்சாயத்து பண்ணுற நிலையில் இருக்குது. அந்த நாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்துக்காக மிகப்பெரிய அளவு சண்டை போய்கிட்டு இருக்கு. அதை கண்டுக்காத நிலையில் அல்லது கட்டுப்படுத்த முடியாத தான் பாகிஸ்தான் இருக்கான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைங்க. மேற்கு கரையில் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு சம்பவம் பாருங்கள். நம்ம போட்ட உடனே சில பதிவுலாம் போய் பாருங்களேன், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால். நேற்று வீடியோக்குள்ளே சேர்ந்தோம், ஜெய் இஸ்ரேல் அப்படின்னு போடுறாங்க இல்லை. டேய் உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீ படித்து தொடரா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பெத்தலேகம், அதாவது கிறிஸ்துவ மக்கள் நல்லா தெரியும். அவங்க அந்த பகுதியை அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் புனித இடமாக கருதுறாங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போய் எச்சியை துப்புறாங்க ஜூஸ்கள், இந்த யூதர்கள், இந்த ஜியோனிஸ்டுகள், நெத்தனியாவுடைய அடிவரடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எச்சியை துப்புறாங்க. கதவுல எல்லாத்துலையும் துப்புறாங்க. இப்போ பார்க்குற மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. என்னடா ஒரு நியாயம் வேணாமான்னு. இதை பற்றி இதுக்கு முன்னாடி சமீபத்தில் இத்மர் பென் கீர்னு ஒரு சைத்தான் இருக்கிறான். உலகத்திலே அவனமாக ஒரு சைத்தானை பார்க்க முடியாது. ஏன்னா பெண்களை கற்பழிப்பது கூட இராணுவ நடவடிக்கைன்னு சொன்னவன். அவங்க பயங்கரமான மட்டரகமான ஆளுங்க. அவன் இப்போ பேசியிருக்கதை இங்கே இருக்கக்கூடிய நல்லா கவனிக்கணும். சில கிறிஸ்துவர்களுக்கு இந்த ஜெய் கிறிஸ்தேன்னு சொல்கிறாங்கல்ல, குழந்தை இறந்து போனால் கூட சூப்பர்னு சொல்கிறாங்க சில கிறிஸ்துவர்கள். அவங்களாம் சங்கி கிறிஸ்துவ நாங்கள் சொல்லுவோம். அவங்க சொல்லணும் என்னன்னா, எச்சி துப்புறது இப்படிலாம் துப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனலுக்கு இத்மர் பென் கீர்ட்ட கேட்குறாங்க. கேட்டால் அது ஒரு நடவடிக்கைங்க, எங்கள் நம்பிக்கை, அது பழமை வாய்ந்த ஒரு நம்பிக்கை. இப்படி கிறிஸ்துவர்கள்லாம் போனாங்கன்னா பெத்லஹேமில் அவங்க அந்த சிலுவையை தூக்கிட்டு போனாங்கன்னா நாங்கள் காரி துப்புவோம், இது எங்களுடைய நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறான். அதே மேற்கு கரையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பல சம்பவங்கள் நடக்குதுங்க. மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அந்த காசாவாசிகள் பயன்படுத்தக்கூடிய ஆள்களை அடிக்கிறாங்க. அவங்க வச்சுருந்த ஆடு அடிக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த வீடியோ சொல்லி நம்ம நாயை அடித்து மண்டையை உடைச்சிட்றாங்க. அந்த தோட்டத்துக்கு காவலுக்காக வச்சுருப்பாங்க, அந்த நாயை அடித்து மண்டையை உடைச்சிட்றாங்க. காசாவோட இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் நேற்றைய தினம் வரைக்கும் வெறியாட்டத்தை ஆடி தீர்த்துருக்காங்க. வரக்கூடிய காட்சியை காட்ட முடியுமான்னு தெரியலை. பார்த்தீங்கன்னா ஒரு காரில் குண்டு போட்டு அந்த காரை அணைச்சிருக்காங்க. அங்கே இருக்க மக்கள் தான் ஓடிய போய் தண்ணியெல்லாம் ஊற்றி அணைக்கிறாங்க. அணைச்சா அந்த மக்களுடைய ரத்தத்தோடு சேர்ந்து தெருவெல்லாம் ரத்தமாக போகுது. நேற்று மட்டுமே 18 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்து போயிருக்கிறாங்க. வீடியோடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். நஜ்வா அப்படின்னு சொல்லி ஒரு தாய், அவங்களுக்கு இருந்த ஃபட்டேல், அமீர் அப்படின்னு 2 குழந்தைங்க. 2 குழந்தைகளுக்கும் ஒரு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்லங்க. 14 வயசு ஒரு குழந்தைக்குங்க, ஒரு குழந்தைக்கு 17 வயசு. ஃபட்டேலுக்கு பார்த்தீங்கன்னா 14, அமீருக்கு 11 வயசு. இந்த 2 குழந்தைகளும் ஃபுட்பாலில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்களாம். எப்பயுமே ஃபுட்பால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம், ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அது ஒரு ஆரோக்கியமான விளையாட்டு இல்லை. இப்படி இருந்த இந்த குழந்தைகள் ஒரு நாள் அம்மாட்ட சொல்கிறாங்க, இதை பொருள் நாங்கள் வாங்கிட்டு வரணும். இப்போ நம்ம வெளியில் அனுப்புகிற மாதிரிலாம் அந்த அவங்களுடைய சூழ்நிலை அனுப்ப முடியாது. அனுப்புனா வெளியில் அந்த காசாவாசிகளுடைய தாய்மார்கள் நின்று பார்ப்பாங்க, புள்ள நல்லபடியாக போயிட்டு வந்துருமா அப்படின்னு. ஏன்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய குவாக்காப்டர் அப்படின்னு சொல்கிற அது ஏதோ ட்ரோன் மாதிரி தெரியுது. சைத்தான் எதை வச்சுருக்காங்கன்னு தெரில, அதை வச்சு கொண்டுருவாங்க பல மக்களை. இந்த தாயை அனுப்பி வச்சுட்டு 2 மகன்களுடைய பொருளை போய் வாங்கிட்டு, ஏதோ சந்தையில் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் பாருங்கள், தாய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த குவாட்காப்டர் மூலியமாக சுடுறாங்க, குண்டும் போடுறாங்க. ஒரே புகை மூட்டம். தன் பிள்ளைய சுட்டப்பட்டனும் தாய்க்கு எப்படி மனதில் இருந்திருக்கும். பத்தரை அடித்து அந்த தாய் அந்த இடத்துக்கு ஓடோடி போய் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, அந்த தாய் நஜ்வா சொல்கிறாங்க, என்னுடைய முதல் பையன் ஃபட்டேலை பார்த்தேன். ஃபட்டேலை 14 வயசு, கால்கள்லாம் கிழிஞ்சிருந்துச்சு, கால் உருக்குலைந்திருந்தது, உடம்புல பல இடங்களில் குண்டினுடைய சிதறல்கள் இருந்தது, மயக்கமான நிலையில் இருந்தான். மறுபக்கம் என்னுடைய மகன் அமீரை பார்த்தேன்,
கண் இருக்குல்ல, கண் வெளியில் வந்துருச்சு, உடம்புல பல பகுதிகளில் காயம், குடல் வெளியில் வந்துருக்காச்சு. பார்த்தோன்னே நான் முடியலை, நான் கத்துனேன், கத்தி கூப்பிட்டேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அங்கே உதவி செய்துக்காக மக்கள் வந்தாங்க. சொல்கிறாங்க, இறைவனுடைய அருளால் என்னுடைய குழந்தைகள் உயிர் பிழைத்தார்கள். ஆனால் என்ன ஆச்சுன்னா, பட்டேலுடைய கால் எடுக்கப்பட்டுச்சு, மகனுடைய கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. செயற்கை கால் பொறுத்துறதுக்காக வேண்டி இன்ன வரைக்கும் நாங்கள் வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு எந்த இஸ்ரேல் குண்டு போட்டோனோ அவன்கிட்டே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் விட மாட்டேங்கிறான், எங்களை விட மாட்டேங்கிறான். என் பிள்ளைக்கு ஒரு கண்ணு அந்த மாற்றி லென்ஸ் மாதிரி வைக்கணுமா, அதுக்கு எனக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறான். எனக்கு என் பிள்ளை கண்ணு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பட்டேல் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த 14 வயசு பையன் வீட்டை விட்டு வெளியில் போகிறதே நிறுத்திட்டான். அவனுக்கு ஒரு பயம், விரக்தி. அதே சமயத்தில் வெளியில் போனால் நான் விளையாட முடியாமல் இருக்கிறேன், அந்த சூழ்நிலை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் மனநலம் பாதிக்கப்பட்ட அளவில் என்னுடைய குழந்தைகள் ஆயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு செயற்கை காலுக்கும் ஒரு லென்ஸுக்காகவும் நான் ஏங்குறேன் அப்படின்னு சொல்லி நஜ்வா சொல்கிறாங்க. உண்மையிலே எப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கி இஸ்ரேல் காசாவில் ஏற்படுத்தியிருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி உலகம் எதையெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சிந்திச்சு பாருங்கள். அதே சமயம் இந்த சமயத்தில் ஒரு நபிமொழியை நினைவுபடுத்திக் கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நபிகளார் சொன்னாங்க, உலகத்தில் வாழும்போது 2 கண்களை எடுத்துக்கொண்டு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அமீருக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கு இறைவன் கொடுக்கணும்னு நீங்கள் துவா செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.